வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. உழைக்கும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாளை அரசு விடுமுறை என்பதன் காரணமாக சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. T20 இந்திய அணியை அறிவித்தது BCCI. சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளை ஹைகோர்ட்களுக்கு வருகின்ற மே 1ஆம் தேதியாகிய நாளை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மக்களவைத் தேர்தல் முடிவை வெளியிட தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 95வது கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாயை அதிகரித்து ஒரு சவரன் 54,000 ரூபாய்க்கும் அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தேனியில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மே 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற மே 7ஆம் தேதி முதல் ஊட்டி கொடைக்கானல் வருவோருக்கு இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்துமாறு நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்க வருகை தந்துள்ளதை அடுத்து ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இன்று மேற்கண்ட இந்த 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அரிசியின் மீதான GST வரியை முழுமையாக விலக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தாக்கும் என்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மே 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் வெப்ப அலை வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவானது செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினமாகும். இந்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று வண்டலூர் பூங்கா செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் தேர்தல் பரப்புரைக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய நிலையில் அமித்ஷா அவர்கள் விபத்தில் இருந்து தப்பினார். நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடப் பணிக்காக நடிகர் நெப்போலியன் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணை வருகின்ற மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை திருப்பதி இடையே வந்தே மெட்ரோ ரயில் இயக்க அடுத்த 2 மாதங்களில் சோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணியின் போது சினிமா பிரபலங்களுடன் செல்ஃபி போட்டோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரை சென்னை மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் தூக்குப்பாலம் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திட்டமிட்டபடி வருகின்ற மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரை குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.